ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Taxpuram. இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, பிஎஃப்பை நம்ம எப்படி ஆன்லைனில் சிம்பிளாக விட்ரா பண்ணுறது. இப்போ நிறைய பேருக்கு பிஎஃப் விட்ரா பண்ணணும் சொல்லி பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆனால் இது நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. எங்களோட டீம் மெம்பர் சிவா தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எப்படி விட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. பார்த்தலாமா? ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிஎஃப் அமௌண்ட்டை நம்ம எப்படி வித்ட்ரா பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய பிஎஃப் அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரா பண்றதுக்கு கூகுளில் பிஎஃப் லாகின் அப்படி நீங்க டைப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். இந்த லிங்க் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, நம்மளுடைய யூஏஎன் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் நம்மளுடைய பாஸ்வேர்ட். இந்த ரெண்டையும் நம்ம நோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வெப்சைட்டை நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கு இந்த பேஜ்ல ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க போறோம். ஒன்னு ஃபார்ம் 19, இன்னொன்னு ஃபார்ம் 10C. ஸோ இந்த ஃபார்ம் 19 அப்படின்னா என்னன்னா, எம்ப்ளாயியோட ஷேரும் எம்ப்ளாயரோட ஷேரும் நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும். அதே மாதிரி ஃபார்ம் 10C அதோட பர்பஸ் என்னன்னா, பென்ஷன் ஸ்கீம் உள்ள அவங்களுடைய அமௌண்ட்டை நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்ம்ஸை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுடைய யூஏஎன் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்ட் இதில் நீங்கள் டைப் பண்ணிட்டு இதில் கொடுக்கக்கூடிய கேப்சாவையும் நீங்கள் டைப் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நீங்கள் சைன்இன் பண்ணுங்க. இந்த பேஜில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் இந்த டேஷ்போர்டில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இதில் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளைம் ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளைம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது எம்ப்ளாயி நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. செக் பண்ண அப்புறமா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதை நீங்கள் கரெக்டாக இதில் டைப் பண்ணுங்க. உங்களுடைய பிஎஃப்க்கு நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணுங்க. டைப் பண்ண அப்புறமா இந்த வெரிஃபை ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கொடுத்துருக்கிற பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டோட லிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் எஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேஜில் இந்த ஆப்ஷனில் நீங்கள் ஃபார்ம் 19 அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். இந்த அலர்ட் மெசேஜ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க 5 வருஷத்துக்குள்ள இந்த பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறவங்களா இருக்கிறீங்க, உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் 50,000 தாண்டும் பட்சத்துல உங்களுக்கு டாக்ஸ் டிடக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாப்அப் மெசேஜில் நம்மளுக்கு சொல்கிறாங்க. பட் நம்ம இப்போ அப்ளை பண்ணுறவங்களுக்கு 50,000க்கு கீழே தான் இருக்குது. நம்ம இப்போ வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 50,000க்கு கீழே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பேன் கார்டும் ஃபார்ம் 15Gயும் நமக்கு தேவையில்லை. எஸ் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். சப்போஸ் 50,000க்கு மேலே உங்களுடைய பிஎஃப் பணம் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபார்ம் 15Gயும் உங்களுடைய பேன் கார்டும் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பேஜில் அப்லோட் ஃபார்ம் 15G அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 50,000க்குள்ள தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை இந்த காலமில் நீங்கள் டைப் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா அப்லோட் ஸ்கேன் காப்பி ஆஃப் செக் புக் ஆர் பாஸ்புக் அப்படின்னு இருக்கு. எந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட பேங்க் பாஸ்புக் ஆர் செக் புக்கை நீங்கள் உங்கள் மொபைல்லையே ஃபோட்டோ எடுத்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை கிராஸ் செக் பண்ணுறதுக்காக இதில் வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணது கரெக்டு தானா அப்படின்றத இன்னொரு தடவை நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. அந்த செக் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணதுக்கு அப்புறமா கெட் ஓடிபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய ஆதார் எந்த மொபைல் நம்பரோட லிங்காக இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை இதில் டைப் பண்ணதுக்கப்புறமா வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன்
ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். ஸோ இது சப்மிட் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு PDF டவுன்லோட் ஆகும். இந்த PDF தான் வந்து ஃபார்ம் 19 அப்ளை பண்ணதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட். ஸோ இதே மாதிரி தான் ஃபார்ம் 10C. மறுபடியும் நீங்கள் அந்த ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போங்க. அதில் போனீங்கன்னா கிளைம்ன்ற ஆப்ஷன் வரும். இந்த கிளைம் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இந்த கிளைம் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃபார்ம் 10C அப்படின்றது செலக்ட் பண்ணுங்க. மறுபடியும் உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்க. சேம் ப்ராசஸ், அப்லோட் ஸ்கேன் காப்பி ஆஃப் செக் புக் ஆர் பாஸ்புக், உங்களுடைய செக் புக் அல்லது பாஸ்புக். இந்த செக் பாக்ஸை நீங்கள் ஒரு தடவை டிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கெட் OTP. ஸோ சேம் ப்ராசஸ். ஆதார் வந்து உங்களுடைய ஆதார் வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்காக இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு OTP போயிருக்கும். நீங்கள் OTP டைப் பண்ணதுக்கு அப்புறமா வேலிடேட் OTP அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்ம் 10C வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் மூலியமா நம்ம வந்து இதோட அக்னாலஜ்மெண்ட்டையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த PF அமௌண்ட் வந்து நமக்கு எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்னா 15 to 20 டேஸ்க்குள்ள நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ செக் பண்ணி இந்த PF அமௌண்ட்டை நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் அண்ட் சிவா ஃப்ரம் டாக்ஸ்புரம். தேங்க்யூ.